வணக்கம், நான் Chef Deena. வெல்கம் பேக் டு Chef Deena's Kitchen. நம்ம சேனல்ல இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு ஹெல்த்தி பார் எப்படி பண்றது பார்க்க போறோம். இந்த ஹெல்த்தி பார் வந்து நிறைய பேர் கேட்ட ப்ரிப்பரேஷன். எங்க வீட்டு குழந்தைங்க வந்து ஆயில் இல்லாம நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் கொடுங்க. அந்த டைம்ல பேக் பண்ணலாம்னு நினைச்சேன் நான். பேக் பண்ணா நீங்க வந்து நிறைய பேர் வீட்டில் ஓவன் இல்லை. ஸோ இந்த டைமில் ஒரு நல்ல ஒரு ஸ்நாக்ஸ், அதே டைமில் எந்த ஒரு ஆயில் எதுவுமே சேர்க்காம நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஹெல்த்தியாக குழந்தைங்களுக்கு கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த டைமில் இந்த மாதிரி ஹெல்த்தி பார் கொடுங்க. ஏற்கனவே எங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கும் நான் இதுதான் கொடுக்குறோம் டெய்லியும். நம்ம வீட்டில் இருக்க பொருள் வச்சு தான். நம்ம நார்மலாக வந்து ஒரு கடைக்கு போயிட்டு வந்து நீங்கள் வாங்கியிருப்பீங்க கடலை மிட்டாய், அப்புறம் வேர்க்கடலை பர்ஃபி, அதுக்கப்புறம் எள்ளு உருண்டை, இந்த மாதிரிலாம் வாங்கி தனித்தனியாக பார்த்துருப்பீங்களே. இது எல்லாத்தையும் ஒன்றா ஆட் பண்ணி, அதாவது ட்ரை ஃப்ரூட்ஸு, ட்ரை நட்ஸு, அதுக்கப்புறம் வேர்க்கடலை, எள்ளு எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி நல்லா அரைச்சி அதுக்கப்புறம் அந்த ஹெல்த்தி பார் எப்படி பண்ணுறது சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த ஹெல்த்தி பார் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு 2லேருந்து 4 நாள் கண்டிப்பாக நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். வெளியே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி சாப்பிட்லாம். ஒரு சூப்பரான ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் இது. இப்போ இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? பாதாம் பருப்பு 1½ டேபிள் ஸ்பூன், முந்திரி பருப்பு 3 டேபிள் ஸ்பூன், பிஸ்தா 1 டேபிள் ஸ்பூன், வேர்க்கடலை 3 டேபிள் ஸ்பூன், மெலன் சீட்ஸ் 2 டேபிள் ஸ்பூன், ஓட்ஸ் 1/2 கப்பு, கருப்பு எள்ளு 1 டேபிள் ஸ்பூன், பேரிச்சம்பழம் 10லேருந்து 12 நம்பர், ஏலக்காய் பவுடர் 1/2 டீஸ்பூன், நாட்டு சர்க்கரை தேவையான அளவு, நெய் 1 டேபிள் ஸ்பூன், திருவிய தேங்காய் 3 பத்தை. இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துக்கங்க. அந்த பேனில் நம்மக்கிட்ட இருக்க எல்லா பருப்பு எல்லாத்தையும் ஒன்றா ஆட் பண்ணி வறுக்க போகிறோம். அதனால் முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு, பிஸ்தா, வேர்க்கடலை நீங்கள் யூஸ் பண்ணும்போது வறுத்த வேர்க்கடலை இதில் யூஸ் பண்ணுங்கள். பச்சை வேர்க்கடலை போட்டு நீங்கள் வறுக்கக்கூடாது, சரிங்களா? இதுக்கு பிறகு வந்து மெலன் சீட்ஸ், அதுக்கப்புறம் கருப்பெல்லு, ஓட்ஸ், இது எல்லாத்தையும் ஒன்றா ஆட் பண்ணி நீங்கள் லோ ஃப்ளேமில் நல்லா வறுத்துருங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு வறுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பருப்பு கரெக்டாக ரோஸ்ட் ஆகாது. அதனால தான் இந்த மாதிரி லோ ஃப்ளேமில் வறுத்தெடுக்குன்னு சொல்கிறோம். எதுக்காக இந்த மாதிரி வறுக்கிறோம் கேட்டிங்கன்னா, அப்போ தான் உங்களுக்கு ப்ராப்பராக ஈவனாக அந்த ஷேப் வரும். அதே டைமில் பிளெண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதுக்கு பிறகு இன்னொரு பேனில் வந்து நம்ம நெய் ஆட் பண்ணுறோம். நெய்க்கு பதிலாக வந்து நீங்கள் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணலாம். ஆனால் நிறைய குழந்தைங்களுக்கு பிடிக்காது. அதனால் நெய் யூஸ் பண்ணி நம்ம ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போது திருவி வச்சுருக்க இந்த தேங்காவை ஆட் பண்ணுறோம். இந்த தேங்காவை இந்த நெய்யில் போட்டு லைட்டாக அந்த கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வறுத்துருங்க. எதுக்காக வருக்குன்னா, இந்த தேங்காயில் வந்து அந்த மாய்ஸ்டர் கண்டென்ட் இருக்கும். அந்த மாய்ஸ்டர் ட்ரை ஆனால் மட்டும்தான் இந்த ப்ரிப்பரேஷனில் போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு 2 நாள் 3 நாள் வச்சு நீங்கள் சாப்பிட முடியும். ஸோ ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கேன் இந்த பருப்பில் வந்து இந்த தேங்காவை போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் நாட்டு சக்கரை. இந்த நாட்டு சக்கரை வந்து நான் 1/2 கப் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கோம். நீங்கள் வேணும்னா உங்களுக்கு டேஸ்ட் எந்த அளவுக்கு வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் சக்கரையோட தன்மையை பார்த்து நீங்கள் போட்டுக்கலாம். அதுக்கு பிறகு ஏலக்காய், அதுக்கப்புறம் இந்த பேரிச்சம்பழம் போட்ட பிறகு கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணுங்க. பிஞ்ச் சால்ட், லைட்டாக தான் சால்ட் ஆட் பண்ணணும். சால்ட் எதுக்காக ஆட் பண்ணால் எல்லாருக்கும் தெரியும், இருந்தாலும் நான் சொல்கிறேன். இந்த சால்ட் ஆட் பண்ணி முடிச்ச பிறகு உங்களுக்கு அந்த இனிப்புத்தன்மை கரெக்டாக எடுத்து கொடுக்கும். இதுக்கு பிறகு நம்ம கிட்ட இருக்க இந்த மிக்ஸை நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி முடிச்ச பிறகு நம்ம பிளெண்ட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் நீங்கள் வீட்லேயே ஈஸியான ஸ்டைலில் பண்ணலாம். நீங்கள் பிளெண்ட் பண்ணி எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி டெக்ஸ்சரில் உங்களுக்கு கரெக்டாக ஆகிடும். இது வந்து ஃபைன் பேஸ்ட்டோ ஃபைன் பவுடரோ பண்ண முடியாது. நீங்கள் பிளெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி டெக்ஸ்சர் கிடைக்கும். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா, அந்த மிக்சரை வந்து நல்லா கையில் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். பண்ணும்போது உங்களுக்கு எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஒன்றா உங்களுக்கு சேரும். இந்த மாதிரி சேர்ந்து வர டைமில் தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக அந்த ஹெல்த்தி பார், அதாவது சின்ன சைஸ் உங்களுக்கு பிடிச்ச சைஸில் பண்ண முடியும், சரிங்களா? நீங்கள் டேரெக்டாக மிக்ஸ் பண்ணாமல் டேரெக்டாக வந்து நீங்கள் ஒரு ஷேப் பண்ணணுன்னா பண்ண முடியாது. இந்த மாதிரி கரெக்டாக வந்திருக்கணும். இதுக்கு பிறகு அந்த கெட்டியான அந்த நட்ஸ் எல்லாமே வந்து நம்ம ஒரு ட்ரேயில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு சின்ன ஒரு பட்டர் ஷீட் பேப்பர் போட்டிருக்கோம். இந்த பட்டர் ஷீட் பேப்பர் போட்ட பிறகு அந்த பவுலில் இருக்க அந்த மிக்சரை எடுத்து ஜஸ்ட் லைட்டாக க்ரஷ் பண்ணி போடுங்க. நீங்கள் அப்படியே கெட்டியாக இருக்கிற எடுத்து நீங்கள் இதில் போட்டுனா செட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால இந்த மாதிரி நல்லா க்ரஷ் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி வந்து ஒரு ட்ரே எடுத்துக்கங்க. அந்த ட்ரே வந்து எந்த சைஸில் உங்களுக்கு வேணும், ரொம்ப பெரிய சைஸ், அதாவது ஹைட்டு பார்த்தீங்கன்னா 0.5 இல்லை 0.8 வந்து நீங்கள் கரெக்டாக கட் பண்ணி எடுக்கலாம், சரிங்களா? ரொம்ப சின்னதாக இருந்ததுன்னா கஷ்டமாக இருக்கும். அதே டைமில் ரொம்ப பெருசாக இருந்தால் கட் பண்ணி எடுத்து நீங்கள் சாப்பிடும்போது வந்து ஒரு பீஸுக்கு மேலே சாப்பிட முடியாது. அதனால தான் உங்களுக்கு தெளிவாக எந்த ட்ரே மீடியமான அளவுக்கு நீங்கள் ட்ரே எடுத்துக்கங்க. அதே மாதிரி வந்து கரெக்டான அளவு போட்டு நீங்கள் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுத்தால் தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். இந்த ப்ரிப்பரேஷனை ரெடி பண்ணி முடிச்ச பிறகு தாராளமாக வந்து நீங்கள் நான் சொன்ன மாதிரி ஒரு 4 நாள் இல்லை 5 நாள் கூட வச்சு சாப்பிட்லாம். ஒன்றும் இல்லை, தேவையான அளவுக்கு இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க, சரிங்களா? இப்போ ஈவனாக ஆகியிருக்கோம். அதுக்கு பிறகு நமக்கு வீட்டில் இருக்க அந்த சப்பாத்தி கட்டை இருக்குல்ல, அந்த சப்பாத்தி கட்டை அதுக்கப்புறம் ஒரு மேலே ஒரு சின்ன திருப்பி பட்டர் ஷீட் வச்சுட்டு இந்த மாதிரி ரோல் பண்ணணும். அழுத்தி ப்ரெஸ் பண்ணி ரோல் பண்ணால் தான் உங்களுக்கு கரெக்டாக சேரும். இந்த மாதிரி ரோல் பண்ணி முடித்த பிறகு ஜஸ்ட் பேப்பர் எடுங்க. அந்த பேப்பரை எடுத்த பிறகும் திருப்பி வந்து நம்ம ப்ரெஸ் பண்ண போகிறோம்.
ஆனால் வந்து நடுப்பகுதியை ப்ரெஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் இந்த சைடு இந்த ட்ரேக்கு ஒட்டி இருக்க இடத்துல வந்து நீங்கள் நல்லா ப்ரெஸ் பண்ணணும். அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய நைஃப் எடுத்துக்கங்க. அந்த நைஃப் எடுத்து நீங்கள் வந்து ஒரு கையில் வந்து ஜஸ்ட் லைட் அப்படி ப்ரெஸ் பண்ணி எடுக்கணும். அதாவது பெரிய விரலும் இன்னொரு சைடு புடி இருக்க சைடு வந்து ரெண்டுத்தையும் கரெக்டாக ஈவனாக வச்சு ப்ரெஸ் பண்ணி எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன ஆகுன்னா கரெக்டாக உங்களுக்கு வந்து ஷேப் கரெக்டாக வரும். இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணோம், டீமோல்ட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம டீமோல்ட் பண்ணி முடித்த பிறகு பொறுமையாக அந்த பேப்பர் எடுத்துருங்க. அவ்வளோதான். ஒரு சிம்பிளான ஸ்டைலில் இன்றைக்கி வந்து இந்த ஹெல்த்தி பார் வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். இதே மாதிரி தான் நம்மக்கிட்ட இருக்க இந்த மில்லட்ஸ் வச்சும் பண்ணலாம். மில்லட்ஸ் வச்சு பண்ணும்போது வந்து நீங்கள் நல்லா வறுத்து தான் யூஸ் பண்ணணும். பொட்டுக்கடலாம் போட்டு நீங்கள் கரெக்டாக பைண்டிங்க்கு என்ன கொடுக்க போகிறீங்க. இது மட்டும் இல்லை, நான் இன்றைக்கி வந்து பேரிச்சம்பழம் ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து பேரிச்சம்பழம் கொடுத்துருப்போம். இதே மாதிரி வந்து ட்ரை கிரேப்ஸு, ஆப்ரிகாட் இந்த மாதிரி எல்லா ட்ரை ஃப்ரூட்ஸும் போட்டு மிக்ஸ் பண்ணி நீங்கள் வீட்டில் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு பிறகு நம்ம ரெடி பண்ண அந்த ஹெல்த்தி பாரை வந்து நம்மளுக்கு பிடிச்ச சைஸில் நீங்கள் கட் பண்ணுங்க. ரொம்ப பெரிய சைஸ் வந்தால் நீங்கள் பெருசாக கட் பண்ணிங்கன்னா குழந்தைங்க வந்து அதிகமாக சாப்பிட மாட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு மீடியமான சைஸில் கட் பண்ணி எடுத்து சர்வ் பண்ணுங்கள். ஒரு அருமையான ஸ்டைலில் இன்றைக்கி இந்த ஹெல்த்தி பார் ரெடி ஆகிடுச்சு. பார்த்தீங்களா, கரெக்டான ஷேப்பில் கொடுத்துருக்கேன். எனக்கு இந்த ப்ரிப்பரேஷன் எப்படி பண்ணுறது எல்லாருக்கும் ஈஸியாக தெரிஞ்சிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் இருக்க எல்லாமே நல்ல தரமான பொருளை வச்சு நம்ம பண்ணியிருக்கோம் இன்றைக்கி. இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு சூப்பரான டிஷ்ஷை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், see you, bye bye, take care.